செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. 2 சக்கர 4 சக்கர வாகனங்களில் செல்லும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து சாதனையை செய்வீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். போட்டி மிக அதிகமாக இருக்கும். போட்டி அதிகமாக இருந்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மூத்த சகோதரனுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரனுக்கும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். தொழில்துறையில நல்ல விருத்தி இருக்கிறது. செலவினங்கள் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் அதற்குரிய விருத்தியும் இருக்கிறது. 5ஆம் இடத்திலே சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். படிப்புக்காக செலவினங்கள் ஆகும், அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கமே இருக்கும். லாபஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சனிபாணி இருக்கிறது. எவ்வளவு வர வந்தாலும் அதற்குரிய செலவினங்கள் ஆகும். செலவினங்கள் ஏற்ற வருமானம் கிடைக்கும். தொழில்துறை விருத்திக்காக செலவினங்கள் அதிகமாகும். அதற்குரிய லாபத்தை எதிர்காலத்தில் நீங்கள் அடைவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்த அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 13 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 11 வியாழக்கிழமை நல்ல நாள். கிருத்திகை உணாபாத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 11 வியாழக்கிழமை, செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 13 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்திலிருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம், சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மேசராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். நிறைய திட்டம் போடுவீர்கள். திட்டத்தில் ஓரளவு வெற்றியும் நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தையும் அடைவீர்கள். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். இளைய சகோதரன் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். மேலும் தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். 5ஆம் இடத்தில் செவ்வாய்ந்து சனியால் பார்க்கப்படுகிறார். மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி சனிபான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே நீங்கள் எந்த தொழில் செயல்படுறாலும் அந்த தொழில்துறையில நல்ல லாபத்தை நீங்கள் அடைவீர்கள். மூத்த சகோதரனுக்கு மூட்டு வலிகள் பிரச்சனைகள் ஏற்படுத்தி அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுவது வாய்ப்பில்லை. இந்த வாரம் ரிஷபராசிலே பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 11 வியாழக்கிழமை, செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 13 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 13 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். மிருகஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 11 வியாழக்கிழமை, செப்டம்பர் 13 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது
தைரியமாக காரியங்களை செய்வீர்கள். ஆனால் சிறிது கால தாமதங்களாகும். திருஷ்டியும் ஏற்படுத்தி கொடுக்கும். திருஷ்டியிலிருந்து விலகிக் கொள்வதற்காக வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமிக்கு, அதாவது பெருமாள் கோயில் தாயாருக்கு நீதியும் ஏற்றுவிட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே குரு பகவான் இருப்பது தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். மனைவி உங்கள் மீது அன்பாகவே இருப்பார்கள். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது இந்த வாரம் மற்றவர்களுடன் பேசும்போது நல்ல பதிலை இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுடைய பேச்சிற்கு ஒரு மதிப்பும் கிடைக்கும், மரியாதையும் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது. 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு சிறு உடல் உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. இந்த வாரம் நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக சிறு உபதிரவங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். 9ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். தந்தைக்கு உடல் வலிகள் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். 10ஆம் இடத்தில் சனிபகவான் வக்கரம் பெற்றிருப்பது புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். ஆனால் முயற்சியில் அனைத்தும் தாமதமாகவே வெற்றி பெறும். தாமதமாக வெற்றி பெற்றாலும் நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம் இருக்கிறது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் மிதுன ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மிதுன ராசியில் வந்து மிருகஷம் 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 11 வியாழக்கிழமை, செப்டம்பர் 13 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 13 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 11 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுவது தாயின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும். தொழில்துறையிலே நிறைய வேலைப்பளு அதிகமாக இருக்கும். கால தாமதமாக ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மிதுன ராசி போன்ற நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 6 சனிக்கிழமை பகல் 11:21 முதல் செப்டம்பர் 8 திங்கட்கிழமை பகல் 2:29 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியிலே பிறந்தவர்கள் செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 8 திங்கட்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் ராசி பலனாக பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் இந்த சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்கள் நன்மையாகவே இருக்கும். 2ஆம் இடத்திலே சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது இந்த வாரத்திலே இதுவரை உங்கள் பேச்சை கேட்காமல் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். இளைய சகோதரனுக்கு ஆகாது. மேலும் இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக சகோதர வழியிலே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் தைரியமாக காரியங்களை செய்வீர்கள். ஆனால் அப்பப்பொழுது தடையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது பிரயாணங்கள் செய்யும்போது எச்சரிக்கை தேவை. இரவு நேரத்தில் நீங்கள் தனியாக நீங்கள் வண்டியை ஓட்டிக்கொண்டு செல்ஃப் டிரைவிங் செய்து கொண்டு சொல்லக்கூடாது. அவ்வாறு சென்றால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 9ஆம் இடத்தில் சனிபகவான் வக்கரம் பெற்றிருப்பது தந்தை உங்கள் மீது சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். தந்தைக்கு உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். விட்டு கொடுத்து பேசினால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. விரயஸ்தானத்தில் குருவான் இருப்பது செலவினங்களாகும். அந்த செலவினங்கள் நல்ல செலவினங்களாகத்தான் இருக்கும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறையில் இந்த சந்திராஷ்டகம் முடிந்த பிறகு செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு,
அதாவது திங்கட்கிழமைக்கு பிறகு நீங்கள் புது முயற்சிகளை செய்யலாம். இந்த வாரம் கடகராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 11 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 13 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 11 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு கிரகண தோஷம் இருக்கிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை கிரகணம், இந்த வார ஆரம்பம் ஞாயிற்றுக்கிழமை கிரகணம். இந்த கிரகண தோஷம் இருக்கிறது என்றால் உங்களுக்கு சந்திராஷ்டகத்தில் தான் கிரகணம் பிடிக்கிறது. அந்த கிரகண நாள் இருப்பதனால் இந்த சந்திராஷ்ட தினமான செப்டம்பர் 7, 8 இந்த 2 நாட்கள் வெளிதேச பிரயாணங்களையும் வெளியூர் பிரயாணங்களையும் தவிர்த்து விடுவது நல்லது. இல்லாவிட்டால் பிரச்சனைகள், அதாவது சிறு அளவில் விபத்துகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த கிரகண காலத்திலே நீங்கள் ஜபம் செய்வது, அதாவது காயத்ரி ஜபம் செய்வது மிகவும் சிறப்பானது. கிரகணம் முடிந்த பிறகு திங்கட்கிழமை அதிகாலையில் எழுந்திருந்து வீட்டை நன்றாக கழுவி சுத்தம் செய்து அதன் பிறகு குளித்துவிட்டு, தலைக்கு குளித்துவிட்டு புதிதாக சமைக்கப்பட்ட உணவுகளை நைவேத்தியம் செய்து சாப்பிட வேண்டும். அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கும் சென்றுவிட்டு வரலாம். இந்த கிரகண தோஷங்களை பற்றியும் எப்படி அதிலிருந்து மீள்வது என்பதை பற்றியும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்ப்பது மிகவும் சிறப்பு. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடத்திலே சனிபகவான் வக்கரம் பெற்றிருப்பது தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேற்றுமை ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கிரகண கால தோஷம் ஓரளவு விலக வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. சிம்மராசியிலே பிறந்தவர்கள் செப்டம்பர் 8 திங்கட்கிழமை பகல் 2:29 முதல் செப்டம்பர் 10 புதன்கிழமை மாலை 4:03 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியிலே பிறந்தவர்கள் செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 10 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வார ராசி பலனாக பார்க்கும்போது உங்கள் ராசியிலே சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது இந்த வாரம் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. ஆரோக்கியத்தில் சிறு பிசகுகள், மூட்டு வலிகள், உடல் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. கோபப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறிது யோசித்து நிதானத்தை செய்தால் காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்திலே செவ்வாய் சனியால் பார்க்கப்படுகிறார். மற்றவருடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. இந்த வாரமே நீங்கள் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. பிரயாணம் செய்தால் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக செப்டம்பர் 9, 10 இந்த 2 நாட்கள் முற்றிலுமாக பிரயாணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். என்றால் உங்களுக்கு சந்திராஷ்டகத்துடன் அஷ்டமசி நடக்கிறது அந்த நாட்களிலே. ஆக செப்டம்பர் 9, 10 மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினங்களாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது மனைவி உங்கள் மீது மிகுந்த கோபத்துடன் இருப்பார்கள். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 8ஆம் இடத்துல சனிபகவான் இருப்பது உங்களுக்கு மூட்டு வலிகள் வரும். மூட்டு வலிகளுக்கு ஏற்ற மருத்துவம் செய்தால் நிச்சயமாக குணமடைவீர்கள். லாபஸ்தானத்தில் குருபகவான் இருப்பது தெய்வ பலம் இருக்கிறது. தெய்வ சிந்தனையின் மூலமாக பிரச்சனைகள் நீங்கள் நன்றாக விடுபட முடியும். விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது சுப விரயங்கள் நடக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். மற்றவருடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற வாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் சிம்மராசியில் நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 13 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். அடுத்து பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 11 வியாழக்கிழமை நல்ல நாள். உத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 11 வியாழக்கிழமை, செப்டம்பர் 12 வெள்ளி, செப்டம்பர் 13 சனி இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அஷ்டமசி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பரிகாரமாக இந்த வாரம் சனிக்கிழமை என்றும் வருகின்ற செப்டம்பர் 9, 10 இந்த 2 நாட்களும் ஆக மொத்தம் 3 நாட்கள் சனிக்கிழமை என்று, அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த 3 நாட்களும்
ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டகம் இருக்கிறது. கன்னிராசியில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 10 புதன்கிழமை மாலை 4:03 முதல் செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை மாலை 4:30 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 11 வியாழக்கிழமை, செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் திருஷ்டியும் அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக உங்கள் ராசியிலே செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. சரியான நேரத்தில் தூங்க வேண்டும். இல்லாவிட்டால் தூக்க குறைவினால் வரக்கூடிய அந்த நோய்கள் தாக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது சிந்தித்து நிதானித்து எடுக்க வேண்டும். மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்து அவர்களுடைய ஆலோசனையும் ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு முடிவெடுப்பதே மிகவும் சிறப்பானது. நீங்களாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரு காரியத்தை செய்தால் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆனால் வசூலான பணத்தை வைத்து நல்ல செலவுகளை செய்யுங்கள். மற்றவர்களுக்கு மீண்டும் திருப்பி கொடுக்க வேண்டாம். இந்த வாரம் கடன் கொடுத்தால் திரும்பி வராது. 7ஆம் இடத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்களுக்கு திருஷ்டி அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக வெளியிலே சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அந்த காரியங்களில் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தொழில்துறை புதிய முயற்சிகள் செய்து கொள்ளலாம். அந்த முயற்சி நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே குடும்ப உறுப்பினர்களால் ஓரளவு லாபம் இருக்கிறது. அவர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். உங்கள் ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்தில் விரையாதிபதியுடன் இருக்கிறார். ஆகவே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். இந்த வாரம் செலவினங்களுக்கான வாரமாகவும் ஆரோக்கியத்தை பேணி காப்பதற்கு மிகவும் முயற்சி செய்ய வேண்டிய வாரமாக இருக்கிறது. கன்னிராசியில் பிறந்த நல்லார்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 13 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 சனிக்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்கள் செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 13 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசியிலே அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். அதுவும் செவ்வாயுடைய உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக்கும். சனியுடைய பார்வை திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கெல்லாம் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு, புதன்கிழமை பெருமாளுக்கு, சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே தொழில்ஸ்தானத்திலே இருக்கிறார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இந்த வார கடைசியிலே இருக்கிறது. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை மாலை 4:30 முதல் செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:03 வரை சந்திராஷ்டகம். ஆக இந்த வாரம் துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வார கடைசியிலே செப்டம்பர் 13 சனிக்கிழமை, செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறைய புதிய முயற்சிகளை செய்வீர்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தொழில்ஸ்தானத்தில் இருக்கால் புதிய முயற்சிகளை செய்வீர்கள். சந்திராஷ்டக தினங்களை தவிர மற்ற நாட்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கும் சிறு பிரச்சனைகள் உடல் ரீதியாக இருக்கும். முக்கியமாக குழந்தைகள் கோபத்துடன் இருப்பார்கள், சிறிது அடம் பிடிப்பார்கள். அவர்களுடன் விட்டு கொடுத்து பேசினால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும். தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தந்தையால் நல்ல அனுகூலம் இருக்கிறது. தந்தை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. இந்த சந்திராஷ்டக தினங்களை தவிர, அதாவது செப்டம்பர் 13, 14 இந்த நாட்களை தவிர
மற்ற நாட்களிலே நீங்கள் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு உங்கள் ஜாதத்திற்கு ஏற்ற தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. விரயஸ்தானத்திலே செவ்வாய்ந்து சனியால் பார்க்கப்படுகிறார். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு சிறு உடல் பாதைகள், உடல் வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்குரிய மருத்துவம் செய்ய வேண்டியிருக்கும். இந்த வாரம் துலா ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். துலா ராசியில் பிறந்து சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 11 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 11 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி, முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்திக் கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். ஆக மனைவின் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும் என்று கூறிந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் துளாராசியில் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சனியால் பார்க்கப்படுகிறார். லாபம் இருக்கும். ஆனால் லாபத்தை பற்றி வெளியே சொன்னால் திருஷ்டி ஏற்பட்டு அடுத்த நாள் லாபம் குறையும். உங்கள் பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை. 4ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தாய் சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். விட்டு கொடுத்து பேசினால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். 4ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தொழில்துறையிலும் அலைச்சல் மிக அதிகமாகவே இருக்கும். 5ஆம் இடத்தில் சனிபான் வக்கரம் பெற்றிருப்பது குழந்தைகள் மிகவும் அடம் பிடிப்பார்கள். அவருடன் சமாதானமாக நடந்து கொள்வதுதான் மிகவும் சிறப்பானது. 8ஆம் இடத்தில் குருவான் இருப்பது உங்களுக்கு வயிற்று கடுப்பு, வயிற்று நோய்கள், வயிறு உபாதைகள், முக்கியமாக அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவதும் நல்லது. 9ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். தந்தை ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய்ந்து சனியால் பார்க்கப்படுகிறார். உங்களுக்கு தொழில்துறையில் லாபம் கிடைக்கும். இருந்தாலும் பண விஷயத்தில் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது எச்சரிக்கை தேவை. கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் இந்த வாரம் முற்றிலும் தவிர்த்து விடுவதும் நல்லது. மூத்த சகோதரனுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த வாரம் விருச்சிக ராசியில் நல்ல நாட்கள். விருச்சிக ராசியிலே பிறந்து விசாகம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 11 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 13 சனிக்கிழமை நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 11 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த ராசியிலேயே விசாகத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கிரகண தோஷம் இருக்கிறது. ஆகவே கிரகண காலத்தில் தனியாக ஒரு எபிசோடு கொடுத்திருக்கிறேன். அதில் சொல்லியபடி பரிகாரம் செய்து நீங்கள் நன்மைகளை பெற முடியும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, கிரகண காலத்திலே காயத்ரி ஜபத்தை நீங்கள் பாராயணம் செய்வது நல்லது. அடுத்து வியாழக்கிழமை குருபவானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் விருச்சிக ராசியில் வந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே உங்கள் ராசிக்கு பார்வையிடுகிறார். தெய்வபடம் நன்றாக இருக்கிறது. அதன் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். தெய்வஸ்தலங்கள் யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். 3ஆம் இடத்திலே சந்திரன் ராகி இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. 4ஆம் இடத்தில் சனிவன் வக்கரம் பெற்றிருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு உடல் உபாதைகள் ஏற்படும். முக்கியமாக மூட்டு வலிகள் ஏற்படும். அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 7ஆம் இடத்தில் குருவான் இருப்பது மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். மனைவியால் பாக்கியம் இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். சுப காரியங்களுக்கும் தெய்வ காரியங்களுக்கும் நீங்கள் சென்றுட்டு வந்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். 8ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக ஆரோக்கியத்தை அடைவீர்கள். 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் நிறைய இருக்கும். அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும்.
குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். இந்த வாரம் தனுசு ராசியில் நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 13 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 11 வியாழக்கிழமை நல்ல நாள். உத்திராடத்திலே பிறந்தவர்களுக்கு உத்திராட 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 11 வியாழக்கிழமை, செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 13 சனிக்கிழமை. இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செல்வன் வக்கரம் பெற்றிருப்பது அர்த்தாஷ்டம் சனியாக இருக்கிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை வேண்டும் என்று கூறினான். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபட்டனமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செல்வன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். 3ஆம் இடத்திலே செல்வான் இருப்பது தைரியமாக இருப்பீர்கள். ஆனால் வக்கரமடைந்திருக்கிறார். ஆகவே எந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் சிறிது பின்னடைவுகள் ஏற்படும். ஆகவே நிறுத்தி நிதானமாக யோசித்து செய்தால் காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்திலே ராகு பகவான் இருப்பது மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. 3ஆம் இடத்திலே செல்வம் வக்கரம் பெற்றிருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்காது. நீங்கள் தைரியமாக காரியங்களை செய்வீர்கள். அதில் தாமதமாக வெற்றியும் பெறுவீர்கள். 6ஆம் இடத்தில் குருவான் இருப்பது இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருவான் இருப்பதனால் வயிறு உபாதைகள் ஏற்படும். பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. இந்த வாரம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. 7ஆம் இடத்தில் சுக்கன் இருப்பது மனைவியால் நல்ல யோகம் இருக்கிறது. மனைவிக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 8ஆம் இடத்திலே சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு உடல் பாதைகள் உஷ்ணம் காரணமாக ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஏற்கனவே 9ஆம் இடத்திலே செவ்வாய் சனியால் பார்க்கப்படுகிறார். உங்கள் தந்தை உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது ஜாக்கிரதையாக இருக்க சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் வண்டிகளில் செல்லும் போது விழுந்து காயம்பட வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி பெரிய தோஷங்கள் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் மகராசி நல்ல நாட்கள். மகராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 11 வியாழக்கிழமை, செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 13 சனிக்கிழமை. இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 13 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்கள் செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 11 வியாழக்கிழமை, செப்டம்பர் 13 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக 2ஆம் இடத்திலே ராகுவான் இருப்பது மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். சிறிது பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பேச்சின் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக திங்கட்கிழமை ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக மகர ராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சனிபகவான் தனஸ்தானத்திலே இருக்கிறார். இந்த வாரம் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். மேலும் எழரசு நடந்து கொண்டிருந்தாலும் எல்லா காரியமும் தாமதமாகுமே தவிர வெற்றி நிச்சயமாக உங்கள் பக்கம் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் குருவான் இருப்பது வயிற்றில் இருந்த உபத்திரங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து ஆரோக்கியத்தை அடைவீர்கள். தெய்வஸ்தல யாத்திரை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். 6ஆம் இடத்தில் சுக்கன் இருப்பது எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். கடன் சுமை விரைவில் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வபலம் அதிகரித்து கொடுக்கும். மேலும் இந்த வாரத்தில் 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது இருப்பது மனைவிக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசியில் பிறந்துள்ள ஆணாக இருந்தால் மனைவிக்கு நன்மை கொடுக்கும். பெண்ணாக இருந்தால் புருஷனுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தொழில்துறையிலே முடக்கங்கள் மிக அதிகமாக இருக்கும். பண வசூலில் சிறிது தாமதமாகும். ஆனாலும் நிச்சயமாக
உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்கள் கைக்கு விரைவில் கிடைத்துவிடும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் கும்பராசி நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்த அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 11 வியாழக்கிழமை, செப்டம்பர் 13 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 13 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 11 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுவது தொழில்துறையிலே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே சனிபகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். உடல் வலி மிக அதிகமாக இருக்கும். மேலும் வேலை பளுவும் அதிகமாக இருக்கும். இயற்கையிலே நிறைய வேலை செய்ய விரும்புபவர்கள் தான். ஆனால் வேலை பளு அதிகமாவதன் காரணமாக உடல் வலியும் இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே குருவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தாய் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். 5ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளெல்லாம் நீங்கள் நன்மைகளும் அடைவீர்கள். 6ஆம் இடத்திலே சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில்துறையிலே பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக நல்ல பணப்புழக்கம் இந்த வாரம் உங்கள் கைகளில் புரளும். 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. பூமி லாபம் இருக்கிறது. விரைவில் வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யுங்கள். அது நல்லபடியாக நடக்கும். இருந்தாலும் திருஷ்டி இருப்பதனால் உங்கள் செயல்பாடுகளை ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக வெளியில் சொல்வதை தவிர்த்து விடுவது நல்லது. 12ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் மீனராசியில் நல்ல நாட்கள். மீனராசியிலே பிறந்து பூரட்டாது 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 11 வியாழக்கிழமை நல்ல நாள். உத்திரட்டாதிலே பிறந்தவர்கள் செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 13 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியிலே பிறந்தவர்கள் செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 11 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் கிரகணம் இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை. இந்த கிரகணத்தின் காலமாக சிறு தோஷமும் இருக்கிறது. ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. புதிய முயற்சிகளை 2 நாட்கள் தள்ளி வைப்பதுதான் நல்லது. கிரகண தோஷத்தில் காரணமாக என்ன முறையான நடைமுறைகளே நீங்கள் இருக்க வேண்டும் என்று தனியாக ஒரு எபிசோட் போட்டிருக்கிறேன். அதை பார்த்து பயன்பட்டு அதன் மூலமாக நன்மைகளை அடைய வேண்டும். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மேலும் ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் மீனராசி பலன்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருப்பாங்க. சனிக்கிழமை சனிபகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. நன்றி. மற்றும் ஒரு புதிய நிகழ்ச்சியிலே சந்திப்போம். வணக்கம்.